சோமே 47 இயர்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு நடக்காத விஷயம் யாரு என்ன எவ்வளோ பாசம் வச்சு இந்த மாதிரி செய்ய. நடந்தது என்ன? நாளை தமிழில் அப்படிதான் நடந்தது என்ன? இத்தனை பேரிடமும் யாரும் அன்பு காட்டவில்லையா? ஓப்பன் பண்ணிக்கே சேஃப்டியாக ஓப்பன் பண்ணுங்க சரியா? சில நேரம் பட்டாரண்டு வெடிச்சிடும், வழியில் ஏதாச்சும் பாஞ்சு வந்துடும். அது வேற போகுது கவனம். மெல்லமாக ஓப்பன் பண்ணுங்க. உள்ளே இருக்கிறது கோவம் வந்தால் வெளியில் பாஞ்சு அடிச்சோன்னு வந்துடும், பாக்ஸிங் கிழிச்சோன்னு வந்துடும். ஆள் இப்போ நித்திரையா இருக்கு, அதான் சத்தம் இல்லாமல் இருக்கு. ஆள் தெரியல போட்டு நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிக்க பக்கத்தில் வச்சு பிடிச்சி திறவாங்க. அது திறந்தோடனே நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் அதை பார்த்தோன்னா அது திருப்பி உங்களை பார்த்தோன்னே அம்மா அப்படின்னு கூப்பிடணும். அப்படி ஒரு கிஃப்ட். ஏய் என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே. ஒரு டூ வந்து சரியான பொய்ய சொல்லியிருக்காங்க. அப்படி ஒரு பொய் சொல்லியிருக்காங்க. வணக்கம் அக்கா. ஓகே, இன்னைக்கு உங்களுக்கு என்ன ஸ்பெஷல் டே? இன்னைக்கு என்ன என்ன டே இன்னைக்கு? ஓகே, எத்தனை பர்த்டே இது? 47. அப்படி பார்க்க தெரியலையே, சின்ன பிள்ளை மாதிரி இருக்கீங்க. ஓகே, உங்கள் நேம் என்ன? சுபாஷ். ஓகே, உங்களுக்காக கிஃப்ட் வந்திருக்கு. இது யார் கொடுத்துருப்பாங்க? எனக்கு இது வரைக்கும் வந்ததே இல்லை. அதான் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கு புதுசா. அப்போ யாரா இருக்கும்? தெரியாதா? சரி, சும்மா கெஸ் பண்ணி சொல்லக்கூடிய அளவுக்கு இருப்பாங்க தானே. என்ன பேர் சொன்னீங்க? அவங்க இங்கே இருக்காங்க. இங்கே தான் இல்லையே, ஆனால் அவங்கள்ட்ட இருந்து வேறு இல்லை, அந்த பேர்லேயும் வேறு இல்லை. வேறு யாரா இருக்கும்? வேறு ரிலேட்டிவ்ல வேறு யாரா இருக்கும்? நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல, நம்ம உண்டு நம்ம சோறுக்கு ஸ்பெஷலாக வந்திருக்கு. ஸோ வீட்டில் இருந்து வேறு யாருமே இருக்காது அப்படியா? வீட்டுக்குள்ளே ரெண்டா யாரா இருக்கும்? வீட்லேயே நிறைய பேர் இருக்காங்க, அப்போ இதுக்குள்ளே யாராவது இருக்கலாம்ல. என்னென்னு சொல்கிறீங்க? அப்படி யாரும் இப்போ வீட்டுக்கு இங்கே இருந்துக்கிறவங்க யாரும் செய்ய மாட்டாங்கன்னா என்னென்னு சொல்கிறீங்க? ஏதாச்சும் ஒரு இது இருக்குன்னு தானே, இவங்க செய்ய மாட்டாங்கண்டா அதுக்கு ஒரு இது இருக்குன்னு தானே, ஏன் செய்ய மாட்டாங்க? அப்படி செய்யறதுன்னா என் மகன் தான் செய்வாரு. ஆனா அவரு செய்யறதுக்கு சான்ஸ் இந்த டைம் இல்ல. ஓகே, அப்போ சரி, ஓகே, மகன் இல்லை. ஓகே, மகன் இல்லை, நீங்கள் முதல் சொன்னவங்களும் இல்லை. அதை தவிர்த்து வேறு வெளி மாவட்டங்களில் யாராவது இருக்காங்களா? வெளி மாவட்டங்களில் இப்போ யாழ்ப்பாணத்தில், வவுனியாவில், இல்லாட்டிக்கு இங்கால காளி, அம்பாறை, கொழும்பு, நுவரேலியா, பதுல்ல, கண்டி, ஏகப்பட்ட இடம் இருக்கு. அப்ப ஏதாவது கண்டியில இருக்கிறாங்க. ஓகே, கண்டியில என் ஹஸ்பண்ட் அக்கட முகமது இருக்காங்க. ஓகே, என்ன பேர்? ஒரு ஆள் திவ்யா, மற்றாள் கோவல். பட் அந்த பேர்கள்லையும் பெரிய இல்லையே. வேறு யாழ்ப்பாணத்தில் யாரும் இல்லையா? யாழ்ப்பாணத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லையா? உங்களுடைய பாடசாலை ஃப்ரெண்ட்ஸ், அந்த பழங்காலத்து ஃப்ரெண்ட்ஸ் அப்படி யாராவது ரொம்ப காலமாக உங்களோட டச்சில் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸே இல்லையா? இருக்கிறாங்க. ஓகே, ஒரு இல்லை உங்களோட நீங்கள் எந்த இடம்? இன்னொரு இல்லையா? ஓகே, அங்கேருந்து கூட நீங்கள் கொழும்புல வந்திருக்கிற மாதிரி அவங்களும் இன்னொரு இல்லையாலேருந்து யாழ்ப்பாணம் போயிருக்கலாம், அங்கேருந்து கிஃப்ட் அனுப்பியிருக்கலாம், நாங்கள் அங்கேருந்து வந்திருக்கலாம். அப்போ ஃப்ரெண்ட்ஸ் இல்லை அப்படியா? ஷூராக ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. அப்போ உங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் தெரிஞ்ச சொந்த பந்தங்கள் அயலட்டேல் வாய்ப்பு இல்லை. என்ன வாய்ப்பே இல்லை, கட்டச்சரையும் இல்லை. சரி, ஓகே, உங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் ஒன்று வந்திருக்கு சரியா? அதை பார்ப்போம் ஃபஸ்ட்டு. ஓகே, இந்த ஸ்பெஷல் கிஃப்ட்டுக்குள்ளே என்ன இருக்குமென்று எதிர்பார்க்குறீங்க? என்னவா இருக்கலாம்? அனுப்பி விடுவாங்க, அவங்களோட மெமரிஸுக்காக இதை அனுப்பி விட்டுருக்காங்க. அது ரொம்பவே ஸ்பெஷலான கிஃப்ட்.
சப்போஸ் இதை நீங்கள் சரியாக கெஸ் பண்ண இல்லைன்னு சொன்னால் அதை நீங்கள் ஓப்பன் பண்ணலாம், பட் அது உங்களுக்கு இல்லை, அதை நான் ரிட்டர்ன் கொண்டு போயிடுவோம். ஓகேயா? சரியா கெஸ் பண்ணணும். ஓ, சரியாக கெஸ் பண்ணணும். இது ஒரு கேம் மாதிரி. நீங்கள் அதை சரியாக சொன்னீங்கன்னா அந்த கிஃப்ட் உங்களுக்கு, நீங்களும் பெல்லலாம், அதிர்ஷ்டம் உங்களுக்கான ஸ்பெஷல் கிஃப்ட். ஓகேயா? இது வரைக்கும் யாருமே உங்களுக்கு சர்ப்ரைஸ் செய்ததும் இல்லை. ஓகேயா? இதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம். அப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரைக்குள்ளேயே ஒரு ஸ்பெஷலான கிஃப்ட் வந்திருக்கு. மெமரபிள் கிஃப்ட் உண்டு, மறக்க முடியாத அளவுக்கு ஒரு கிஃப்ட். ஓகே, அப்போ அது யார் சென்ட் பண்ணன்னு தெரியல இது வரைக்கும். அப்போ என்ன கிஃப்ட்டுன்றாவது கண்டுபிடிக்கணும் இல்லை? சரி, அப்போ ஓப்பன் பண்ணுங்க பார்ப்போம். பக்கெட்டை கிழிச்சே ஓப்பன் பண்ணுங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓப்பன் பண்ணிக்கே சேஃப்டியாக ஓப்பன் பண்ணுங்க. சரியா? சில நேரம் பட்டா 2 வெடிச்சிடும், வழியில் ஏதாச்சும் பாஞ்சு வந்துடும். அது வேற போகுது, கவனம். மெல்லமாக ஓப்பன் பண்ணுங்க. உள்ளே இருக்கிறது கோவம் வந்தால் வழியில் பாஞ்சு அடிச்சோன்னு வந்துடுமே, பாக்ஸையும் கிழிச்சோன்னு வந்துடும். ஆள் இப்போ நித்திரையா இருக்கு, அதான் சத்தம் இல்லாமல் இருக்கு. அப்படி பக்கத்தில் வச்சு பிரித்து திறவங்க. அது திறந்தோடனே நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் அதை பார்த்தோன்னா அது திருப்பி உங்களை பார்த்தோன்னே அம்மா அப்படின்னு கூப்பிடணும். அப்படி ஒரு கிஃப்ட். அவங்களுக்கு வளமான மாதிரியே திறக்கட்டும். என்ன உள்ளே இருக்கிறது பார்த்தோன்னே என்ன நடக்கணும் எனக்கு தெரியல, நானும் ஓட ரெடியாக இருக்கணும். அட பாவிகளா, ஒரு கப்புக்காக இவ்வளவு பில்டப் பண்ணீங்க. நீங்க நினைச்சீங்க நான் அப்படி எல்லாம் சொல்ல. ஓகே, அந்த மக்கு சாதாரண மக்கு இல்லை, அதுலயும் ஒரு ஸ்பெஷல் இருக்கு. எடுங்க பார்ப்போம். அதுல இருக்கு, அதுல வெறும் மக்குன்னு நீங்க கீழே வச்சுட்டீங்க. அது எடுங்க. அதுல என்ன இருக்கு அப்படியே சுத்தி பாருங்க. உங்களோட கண்ணில் ஏதாவது தெரியுதா? நல்லா உத்து பாருங்க, அது தெரியுதா? ஒன்றும் தெரியலண்ணே. ஓகே, அதில் ஒரு ஸ்பெஷல் இருக்குது. சரியா? அந்த ஸ்பெஷல் வெளியில் வந்த உடனே அதில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சிடும். பட் அதுக்கு முதல்ல நீங்கள் எங்களுக்காக வந்து ஒரு அழகான ஒரு பாட்டு ஒன்று, உங்களுக்கு நல்ல வாய்ஸ், நீங்கள் நல்லா பாடுவீங்கன்னு நான் நிறைய இடத்துல கேள்விப்பட்டேன் நான். ஓகே, ஒரு 2 ஒருவேளை பார்த்தீங்களா? அடுத்து நான் இதை தான் கேட்க வந்தேன். பார்த்தீங்களா? இங்கேருந்தே வந்துட்டு மெசேஜ். எப்படி? அப்போ என்ன மாதிரி டான்ஸ் ஆடுறீங்களா பாட்டு பாடுறீங்களா? 2ல உண்டு. அப்படியே மெட்ட சைடு அப்படியே சுற்றி பாருங்க, ஃபுல்லாக பார்க்கலாம். பார்த்து கையில் கொட்டிடாம. எனக்கு நான் யோசிச்சேன், யாரு ஹஸ்பண்டா? இல்லையே, ஹஸ்பண்ட் இல்லை. ஏன்னா அதில் போட்டிருக்கா யார் அனுப்பினாண்டு? அவர்கிட்ட ஃபோட்டோ போட்டிருக்கா? எனக்கு இது ஃபோட்டோ வந்துச்சு. பட் அவர் இல்லை. மேபி வேறு யாருமா இருக்கலாம், பட் அவர் இல்லை. நீங்கள் விட்டா என்ன அடிச்சிருவீங்க, இவ்வளோ கையில் வர சுடுதண்ணி வச்சுருக்கீங்க, பயமாக இருக்கு, ஊற்றி விட்ருவீங்களோட முராச்சி வர பார்க்குறீங்க. சரி, அப்போ அவருக்கு ஃபோன் அடிச்சு பார்ப்போமா, கால் பண்ணி பார்ப்போமா? கால் பண்ணி கேட்டால் தெரிஞ்சிருந்தானே உண்மை ஏண்ணே? அப்போ அவங்க இப்போ என்ன வேலை அனுப்பாங்களா, ஃப்ரீ அனுப்பாங்களா? அவங்க எந்த இடம்? என்ன பெயர்? சிவகுமார், துபாய். அங்கேருந்து வரவில்லை, உள்ளூர் தான். வந்தது உள்ளூரில் இருந்தான். கண்டியும் இல்லை. அப்போ யார்? ஓ, கொலம்பேவா இருக்கலாம். சரி, நீங்கள் கோலை பண்ணுங்கள். நீங்கள் கெஸ் பண்ணுற ஒரு ஆளுக்கு அவர் தான் இதை பார்த்துட்டு நீங்கள் சொல்லிட்டீங்க ஓகே அவராக தான் இருக்குமாட்டு. அப்புறம் கோலை பண்ணி கேட்டுருவோம், இதில் என்ன இருக்குது? அவர் இல்லைன்னு சொன்னால் அடுத்த ஆளுக்கு கால் பண்ணுவோம். இப்போ உண்மை தெரியணும் இல்லை எங்களுக்கு? அடிங்க கோலை.
வேன் வேறு. சரி ஓகே, அவர் தானண்டா. நீங்கள் அவருக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? எனக்கு தெரியாது யாருண்டு, ஆனால் நீங்கள் சொன்ன பேரில் வேற இல்லை. நான் கேள்விப்பட்ட பெயரும் நீங்கள் சொன்ன பேரும் வேறு வேறையாக இருக்குது. ஓகே, அவர் தானண்டா. அவருக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? என்ன நீங்க இந்த மாதிரி ஒரு வேலை? அப்போ ஃபோன் அடிங்க பாப்போம். அவராக இருந்தால் நீங்கள் அவர்கிட்ட கேளுங்க சரியா? என்னெல்லாம் கேட்குறீங்களோ எல்லாம் கேளுங்க சரியா? இப்போ வெட்டிங் பண்ணி எத்தனை வருஷமாக்கா? நெக்ஸ்ட் மந்த்துக்கு 20 years. 20 years ஆச்சு. 20 வருஷத்துக்கு இப்படியெல்லாம் ஒன்றுமே பண்ணல. இப்போ ஏதோ புதுசாக வருது. பார்த்தா நான் அவர் தான் செய்கிறேன்னு சொல்கிறாங்க. இல்ல அப்பா. Thank you. இப்பதான் விஷயம் பண்றாரா? இல்ல அவரு வீடியோ விஷ் பண்ணிட்டாரு. அப்ப இந்த ஃபுல்லா நீங்க கால் பண்ணா விஷ் பண்ணிட்டே இருப்பாரு அப்படியா? அப்பா நீங்க இந்த gift அனுப்புனீங்க. என்னமோ gift கொண்டாந்து இருக்காங்க. தெரியலையா? கட் பண்ணிட்டே ஓடிட்டாப்ல. ஓகே, அப்போ நீங்கள் சொன்னாலும் இல்லை. சரி ஓகே, அடுத்த இன்னொரு கிஃப்ட் வந்திருக்கு. அது என்னென்னு பார்ப்போம்மா. என்னவா இருக்கும் சொல்லுங்க, என்ன கிஃப்டாக இருக்கும்? கேக் மாதிரி இருக்குண்ணே. ஓகே, அதையும் ஓப்பன் பண்ணி பார்ப்பேன் சரியா? என் கேக் பிடிக்க இல்லையோ? கேக்கில் தேடுறா அனுப்பினவன்ட்ட பேர் இருக்குதா, யாரால் அனுப்பினது, இன்றைக்கு அனுப்பினவன்ட்ட கையில் கிடைக்கட்டும் துளைஞ்சாம்பா அப்படியா? பிறந்த நாளண்டு ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க? உங்களோட மனதில் என்ன நினைக்கிறீங்க? நினைக்கிறத சொல்லுங்க அப்படியே. அப்போ இன்னும் நீங்கள் கண்டுபிடிக்கல யாருண்டு? அட நினைஞ்சா கண்டுபிடிச்சிட்டீங்கண்டு. சரி ஓகே, நாங்கள் சந்தோஷமா கேக்கை கட் பண்ணுவோமா? ஓகேக்கா, கேக் கட் பண்ணியாச்சு, பர்த்டே பாட்டெல்லாம் பாடி முடிச்சாச்சு. ஆனால் இன்னும் யாருன்னு சொல்ல இல்லையே நீங்கள்? சொல்லிட்டீங்களா? சரி, ஃபைனலாக யாரை சொல்ல விரும்புகிறீங்க? சரி, அப்போ நான் வந்து யாராவது சொல்லித்தானே வந்திருப்பேன். என்ன இல்லை இருக்கு வேணே அளவு கடந்த அன்பு, அதனால் உங்களுக்காக நாங்கள் இதெல்லாம் ஸ்பெஷலாக ரெடி பண்ணி கொண்டு வந்துருக்கிறோம் சரியா? ஓகே, இது வந்து கொடுத்து விட்டது யாருன்னு சொல்கிறேன் சரியா? ஓகே, இதில் இருக்க யாருக்கும் தெரியாதா யாருண்டு? சரி ஓகே, நான் யாருன்னு சொல்ல முதல் கொடுத்து விட்டதுக்கு நீங்கள் என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க அதை சொல்லுங்க. தேங்க்யூ ஸோ மச். அவ்வளோதாண்ணா. நான் வாழ்க்கையில் ரிசீவ் பண்ணாத ஒரு கிஃப்ட் என் பர்த்டேக்கு. So many 47 years இந்த மாதிரி ஒரு நடக்காத விஷயம் யாரு என்ன பாசம் வச்சு இந்த மாதிரி செஞ்சா தெரியல. ஓகே, அந்த ஓகே அந்த பாசம் வச்சவங்க யாரா இருக்கலாம்? நீங்க கெஸ் பண்ணுங்க பாப்போம். கேர்ளா பாயா? பாய். இவ்வளோ வருஷத்தில் காட்டாத அன்பை யார் காட்டியது? நடந்தது என்ன? நாளை தமிழில் அப்படிதான் நடந்தது என்ன? இத்தனை வருடமும் யாரும் அன்பு காட்டவில்லையா? அவருக்கு என்ன பேர்? உமாகாந்த் இல்லை, அந்த பேர்ல வேற இல்லை. ஓகேக்கா, நான் இதுக்கு மேலே உங்களை கஷ்டப்படுத்த விரும்ப இல்லை சரியா? ஓகே, இது வந்து துபாயில இருந்தால் வந்திருக்கு. ஓகே, என்னால நீங்க ஸ்ட்ராங்கா நின்றுக்கணும். இல்ல இல்ல, எனக்கு இவன் கட் பண்ணவுமே விளங்கிடுச்சு. ரைட், இவன் கதைக்கு இதுக்கு மேல விரும்பல, எனக்கு மாட்டிக்கிடுவாருன்னு தெரியும் அவருக்கு. ஓகே, நீங்க ஹாப்பியா? ஹாப்பி. ஓகே, உங்களோட ஹஸ்பண்ட்கிட்ட இருந்து இப்படி வருமென்று எதிர்பார்த்தீங்களா? இல்லை. ஓகே, அவருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? நான் முதல் கேட்டேன்னா என்ன சொல்ல விரும்புறீங்க? நீங்கள் நார்மலாக முடிச்சிங்க. இப்போ ஹஸ்பண்ட்னு தெரிஞ்சுட்டு அப்போ ஹஸ்பண்டுக்கு ஏதாவது ஸ்பெஷலா? ஸ்பெஷலாக அதான் சொன்னேன். 47 இயர்ஸ்க்கு நான் இது மாதிரி ஒரு கிஃப்ட் ரிசீவ் பண்ணலை. ஈவன் மேரி பண்ணி 20 இயர்ஸ் ஆகியும் நான் இது மட்டும் ரிசீவ் பண்ணலை. அது
அவளுக்கு 20 years உள்ளுக்கு ஏதாச்சும் ஒரு வருஷத்துல சரி இது மாதிரி எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டியிருக்கலாம் நானே. அவரு திடீர்னு ஆஃப்டர் 20 years அவர் அனுப்புறதுன்னா இது யோசிக்க வேண்டிய விஷயமா தான். இப்பதான் மனைவியின் அருமை தெரிகிறது. அப்படியா இருக்கலாம். ஓகே, அப்ப எப்படியோ நீங்க ஹாப்பி தானே? நீங்க ஹாப்பி, அப்ப அதை எங்களுக்கு காணும். ஓகே, இவருக்கு முதலே தெரியும். ஓகே, என்னோட டிரெக்டா கதைச்சு அரேஞ்ச் பண்ணது கண்டியில இருக்கிறவங்க தான். நான் சொன்னேன், எப்படியோ நான் சொன்னேன். அவர் கூட்டல அப்ப 20 வருஷத்துல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இப்படிலாம் வந்து செய்திருக்காரு. சரியா? ஓகே, இதை தவிர்த்து தேங்க்யூ பண்றதை தவிர்த்து வேறு ஏதாவது அவருக்கு சொல்ல இருந்தால் சொல்லி விட்டுங்க, வீடியோ மூலமா தெரிஞ்சு விடட்டும். வேறு ஏதாவது எக்ஸ்பெக்டேஷன், ஏதாவது இது வரைக்கும் சொல்ல நினைச்சு சொல்ல முடியாமல் இருந்தது, சொல்ல ஆசைப்படுறது, அந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னு தானே? ஸோ எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள், வீடியோ மூலமாக தெரிஞ்சு வரட்டும். தேங்க்யூ அப்பா, எனக்கு என் மேலே எவ்வளோ பாசம் வச்சிருந்துருக்கீங்க. நீ அழுக வைக்காம அதை நீங்க வெளிக்காட்டாம இவ்வளோ நாள் இருந்துட்டு இன்னைக்கு நீங்க வெளிக்கொண்டு வந்திருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அப்பா. வெரி குட். இப்போ தான் நாங்கள் எதிர்பார்த்த விஷயம் வந்திருக்கு. ஓகே, பட் என்னென்ன கண்டுபிடிச்சிட்டீங்க நான் அழ வைக்காம போக மாட்டாங்கன்னு. நானும் நம்மளோட வீடியோஸ் பார்த்துருக்கேன், எல்லாத்தையும் அழுக வச்சுட்டு போவீங்க. அதான் நீங்கள் என்னாலும் அழுகுறீங்களே இல்லையா? நானும் ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே, சரி அக்கா. அப்புறம் ஆனந்த கண்ணீர், அந்த ஆனந்த கண்ணீரை பார்த்தா தான் எங்களுக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கு. சரி, ஓகே ஓகே, இந்த மாதிரி நாங்கள் சந்தோஷமாக வீடியோ முடிப்போமே, என்ன சிரிச்சு கொண்டே. ஓகேக்கா, பாய். அப்போ நாங்கள் போயிட்டு வரோம். சரியா? வீடியோ விரைவில் வருமா? ஓகே, தேங்க்யூ அக்கா.